அது பெரியாரிஸ்டோடு சேர்ந்து பழகும் பொழுது, பயணிக்கும் பொழுது சீமானுடைய பலவீனம் பெரியாரிஸ்டுகளுக்கு தெரியலையா? இல்ல அப்படி இன்னைக்கு இல்ல. ஒரு ஆரம்பத்துல சரியா இருந்தார். இன்னைக்கு ஒரு ஆரம்பத்துல சரி. பார்ப்பனிய கைக்கூலின்னு சீமான் சொல்றது பயங்கரமான ஒரு அலிகேஷனா இல்லையா? உண்மைதான், பயங்கரமான உண்மைதான் அது. குற்றச்சாட்டா இல்லையா? இதுல வெளிப்பட்டு போயிட்டாரு. பார்ப்பனிய கடப்பார்ன்னு சொல்லும்போது வெளிப்பட்டு போயிட்டாரு. பார்ப்பனியது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைக்கு எதிரானது பார்ப்பனியம். பெரும்பான்மை மக்களுடைய உரிமைக்கு எதிரான பார்ப்பனியத்த அவர் கையில எடுக்கிறாருன்னா, அப்ப அவர் யாரு? பார்ப்பனியத்த அ கையில் எடுக்க வேண்டிய அவசியம், தேவை சீமானுக்கு என்ன வந்தது? அதுதான் அவருடைய பலவீனத்த பயன்படுத்துறாங்க. பார்ப்பனியம் பயன்படுத்துறாங்க. அவருடைய சீமான் அடிச்சு நீங்க பெரிய ஆள் ஆகணும்னு நெனைக்கிறீங்களா? அப்ப அப்படிதான் அந்த வெளியில நோக்கம் நமக்கு பார்க்கப்படும். இல்ல. ஆ. பெரியார் வந்து இன்னைக்கு உலகம் பூரா வியாபித்திருக்காரு. தமிழ்நாடு ஃபுல்லா, இந்தியா பூரா உரிமை மறுக்கப்பட்ட மக்கள் இருக்கிற வரையும் பெரியார் இருப்பார். சாதி இருக்கிற வரையும் பெரியார் இருப்பார். அப்படிங்கும்போது சீமான்லாம் ஒரு போலி பிம்பமே தவிர, உண்மையான பிம்பம் கிடையாது. இதுவரைக்கும் பெரியாருக்கு எதிரா இவ்வளோ எதிர்ப்புகள் கிளம்பலல்ல. இப்ப ஏன் இவ்வளோ அதிரடியான எதிர்ப்புகள் இருக்கிற மாரி பார்க்கப்படுது? பெரியாருடைய இளைஞர்கள் மத்தியில எதிர்ப்பு கிளம்புதுல்ல. சீமான சுற்றி இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் பெரியாருக்கு எதிரா தானே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பெரியாருடைய வீச்சு கடுமையா இருக்கு இன்னைக்கு. இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில பெரியார் கடுமையா போயிட்டு இருக்காரு. சமூக நீதி வாயிலாக, இடஒதுக்கீடு வாயிலாக, உரிமை மீட்பு வாயிலாக இளைஞர்கிட்ட வீச்சா போயிட்டு இருக்காரு. அதை உடைக்கிறதுக்கு பார்ப்பனியம் செய்யற சூழ்ச்சியுடைய விளைவு தான் சீமான், மணியரசன் போன்ற தமிழ் தேசிய கூட்டங்கள். தந்தை பெரியாரே தமிழ் தேசியத்த முன்னெடுக்கல. தமிழ் வந்து காட்டுமிராண்டியானது அப்படிங்கிற மாரியான கடுமையான விமர்சனங்கள், கடுமையான வார்த்தைகள் எல்லாம் தமிழ் முன்மொழிஞ்சிருக்காருல்ல. நாட்டு மேன்மைன்னு அப்ப சொன்னாரு. பெரியார் தமிழ் தேசியத்தை விரும்பலையா? அல்லது திராவிடத்த தான் விரும்புறாரா? அது பெரியாருடைய விஷயம் இந்த இடத்துல என்னவா இருக்கு? பெரியார் காட்டு மிராண்டி மொழியும் சொன்னாரு தான். ஏன் சொன்னாருன்னா, அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில தமிழ் இலக்கியம்னா பெரிய புராணம், கம்பராமாயணம், மகாபாரதம் இப்படி போட்ட ஒரு தமிழரை இழிவு செய்யக்கூடிய அருவருப்பான இலக்கியத்த தான் காட்டுனாங்க. தமிழ் அறிவியல் மொழியா இல்ல. அறிவியல் கலைச்சுருக்கம் இல்ல. ஒரு ம நாகரீகமான தமிழர் மரபுல வந்து ஏன் ஒரு மார்க்கோனி தோன்றல? ஒரு எடிசன் தோன்றல? ஏன் ஒரு நியூட்டன் தோன்றலன்னு கேள்விய பெரியார் கேட்டார். என்ன காரணம்? அந்தபடி அறிவியல் கண்டுபிடிப்புகள உருவாக்கக்கூடிய அளவுக்கு அறிவு வளர்ச்சிய நம்ம தமிழ்ல குடுக்கல. அதனால உருவாக்குங்கன்னு சொன்னாரு. அந்த கோவத்துல சொன்னாரே தவிர, தமிழை வந்து மட்டப்படுத்துறதுக்கு நோக்கம் இல்ல. அவர் ஆனா பேசினது 1000 தமிழ். வருஷத்துக்கு முன்னாடிங்க கீழடி உட்பட நெறைய பொறியியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கு, கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல. இருக்கு. அத பயன்படுத்த மக்கள் மத்தியில கொண்டு வரல. கல்வியில, அறிவியல கொண்டு வரல. கல்வியில கொண்டு வரல. அப்ப அப்படித்தானே பேசியிருக்கணும். அதற்கு பதிலா தமிழ் காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொல்றது தவறு காட்டுப்பிராணி தானே. காலத்திய மொழின்னு சொன்னாரு. இன்னைக்கு நீ தமிழ் இலக்கியம்னு இருந்தா பெரிய புராணம், கம்பராமாயணம், காட்டுமிராண்டு காலத்து மொழியா? காட்டுப்பிராணி காலத்திய மொழி. இன்னைக்கு சங்க இலக்கியங்கள தவிர மற்ற எல்லாத்தையும் எடுத்தா நீ வந்து புலவர்களே இதத்தான் தூக்கி பிடிச்சாங்க. புராண இதிகாசத்த தூக்கி பிடிச்சாங்க. அது வந்து அருவருப்பா இருக்கு, ஆபாசமா இருக்கு, இழிவா இருக்கு அப்படிங்கிறதுனால அத அந்த சொல்ல பயன்படுத்தினாரு. அறிவியல் கலைச்சொல் உருவாக்க சொன்னாரு. அறிவியல் மொழிய வளர்த்தெடுக்க சொன்னாரு. அப்படிப்பட்ட நூல்கள அச்சடிச்சா நானே வந்து புலவர் உருவாக்கி கொடுத்து நானே அச்சடிச்சு வெளியிடுறேன்னு சொன்னாரு. தமிழ்ல காட்டுமிராண்டி மொழின்னு பெரியார் சொல்றாரு அப்படின்னா, அப்ப சமஸ்கிருதத்த பெரியார் ஆதரிக்கிறாராங்கிற கடுமையா ஒரு எதிர்த்தாரு. கேள்வி இருக்குல்ல. இல்ல, இல்ல. பெரியார் சமஸ்கிருதம் கடுமையா ஆதரித்தார். தமிழ்லேருந்து ஆரியத்தையும், சைவத்தையும் பிரித்தெடுக்கணுங்கிறாரு. ஆரியம்னா சமஸ்கிருதம் தான். ஆரியம்லயும் சமஸ்கிருதம் பிரித்தெடுக்கணும். அப்பதான் தமிழ் தூய தமிழா மாறும் அப்படிங்கிறாரு.